போர் அடிக்குது பிரசாத். எத்தனை நாளைக்கு காலையில எழுந்து உன் முகத்தை பார்த்து உன்னை பாதுகாக்கணுமேங்கிற அக்கறையில காஃபி வாங்கி கொடுத்து டிஃபன் வாங்கி கொடுத்து அரைச்சி போப்பா. எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சே. உனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்துச்சு பிரசாத்? என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். என்னையா நீ இதுக்கே பதில் தெரியலையா? இதுக்கு ஒரே பதில் தான் நீ சொல்லணும். பிரசாத், எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியல. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் குறைச்சல் அப்படின்னு அப்படிதான் பதில் சொல்லணும். சொன்னேன் வை ஓம் பாஸ். அதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது கூட தெரியலையப்பா உனக்கு? சார், நான் அவ்வளோ தூரம் யோசிக்கிற மனநிலைமையில இல்லை சார். இருக்கணும் பிரசாத். என்னாச்சு? இப்படி நீ பதில் சொல்லும் போதுதான் உன் மனநிலைமையில எனக்கு சந்தேகம் வருது. பாஸ், நீங்க அப்படிலாம் என்னை பத்தி யோசிக்காதீங்க. நான் எப்போதுமே உங்களுக்கு சின்சியரான ஸ்டாஃபா இருப்பேன். தெரியும். தெரிஞ்சதுனால தானே உனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். பிரசாத், நீ எனக்கு ரொம்ப சின்சியரானவன், ஆனா கொஞ்சம் பயந்தவன். எதையாவது உளறிடுவியோன்னு எனக்கு பயம் வந்துச்சு உன்னை பார்த்த உடனே. சார், நீங்க எந்த காலத்துலயும் என்ன சந்தேகப்படாதீங்க. தெரியும் பிரசாத், உன்னை சந்தேகப்படவே கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேங்கிற நம்பிக்கையில நீ ஏதாவது பண்ணிட்டன்னா ஜாக்கிரதையா இருக்கணும் பிரசாத். எதிரிய கூட நம்பிடலாம், ஆனா கூடவே இருக்கானுங்க பாரு, அதுவும் ஒன்ன மாதிரி அமைதியா எதுவுமே தெரியாத மாதிரி ஓவர் சின்சியரா. அவனை மட்டும் நம்பவே கூடாது பிரசாத். நீ உன் வாழ்க்கையில முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க சொன்னதை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அமைதியா இருக்கிறதுக்குள்ள இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் பிரசாத். அப்பதான் ஒரு கம்பெனியை நடத்த முடியும். உனக்கு தெரியுமா பிரசாத், உன்னை விட நான் வயசுல சின்னவன், ஆனா நான் எங்க இருக்கேன் பாத்தியா? என்ன காரணம்? சூடு. மண்டைக்குள்ள அவ்வளோ வேலை நடந்துகிட்டே இருக்கும். உன்னை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும், ஆனா நான் உன்னை பார்க்கல, என்ன பார்க்குறேன், என் சேரை பார்க்குறேன். அதுல இருந்து என்னை யாரும் கவுத்தரக்கூடாதுன்னு பார்க்குறேன். புரியுதா? வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும்பா. இதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிறேன் சார். இனிமே கற்றுக்கிறேன் சார். எனக்காக இல்லைனாலும் நம்ம கம்பெனிக்காக கற்றுக்கிறேன் சார். ஏன்னா என்ன இனிமே மாற்றிக்க முடியாது சார். ஆனால் உங்களுக்காக இந்த கம்பெனி ஸ்டாஃபாக என்னை மாற்றிக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட் பிரசாத். இதுதான் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது. எதை சொன்னாலும் அப்படியே கற்பூரம் மாதிரி பத்திக்குவேன். அதுதான் பிரசாத். அதுக்காகத்தான் உன்னை என் நண்பனா, தோழனா,
கூடவே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப புரிஞ்சுதா பிரசாத்? புரியணும். இது கணேஷ் ரொம்ப நல்லவன் பிரசாத். காலம் காலம் மாத்தி விட்டுருச்சு. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. இதுதான்ப்பா எனக்கு பிடிச்ச பாட்டு. இதுதான் என் வாழ்க்கையோட தத்துவமே. நான் நானாவே இருக்கிறது இல்ல பிரசாத். என்னை யாரும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அவங்களுக்காக நானும் மாறிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி மாறி 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 சுயம்பு போச்சு பிரசாத். நான் நானாவே இல்லாம ஆயிட்டேன். ஒவ்வொருத்தனுக்காக நான் என்ன மாத்திக்க வேண்டியதாவே இருக்கு. அதுதான் பிரசாத் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். ஏன்னா நீங்க ஒரு முதலாளி. சரிங்க, வா பிரசாத். நீ இப்ப என்ன பண்ற? வீட்டுக்கு போ. சார், உன் வீட்டுக்குப்பா. ஏன்பா? ஏன் உனக்கு மனசு வரலையோ? என் வீட்டு இட்லி சாம்பார், என் வீட்டு சாப்பாடு, இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சோ? ஆடா போய, வீட்டுக்கு போ. உன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயத்த மட்டும் வெளியே சொல்லக்கூடாது. நான் தான் உன்னை கடத்தி கொண்டு வச்சிருந்தேன் அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரியவே கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா உன் மனைவிக்கு, உன் வருங்கால மனைவிக்கு, அவளுக்கு தெரியவே கூடாது. ஏன் பிரசாத்? எவ்வளோ கம்பெனி ரகசியத்தை நீ காப்பாத்திருக்க, அதே மாதிரி இதுவும் ஒரு கம்பெனி ரகசியம்தான். அதனால யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. புரியுதா? நீ காப்பாத்திருவப்பா, எனக்கு தெரியும். காப்பாத்திருவ, நீ காப்பாத்திருவ பிரசாத். எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. என்ன, நீ என் நண்பன் பிரசாத், என் தோழன். தோழன் தோழன்னா என்ன அர்த்தம்? தோள் கொடுக்குறவன் அர்த்தம். அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. காப்பாத்திருவ நீ. புரிஞ்சதில்ல? காப்பாத்தணும். வாக்கு ரொம்ப முக்கியம் பிரசாத். வாழ்க்கைக்கு முக்கியம் வாக்கு. சொன்ன சொல்லும் கொடுத்த வாக்கையும் திரும்ப வாங்கக்கூடாது. அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா உன் பாஸ் ஒரு மாதிரி. நீ தான் செஞ்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவோன்னு அவனுக்கே தெரியாது. சரி நண்பா, நீ போயிட்டு வா. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வாயேன். ஆனால் வரணும், இந்த ஆஃபீஸ்க்கு வந்துடணும். என்ன நடந்தாலும் நீ ஆஃபீஸ் விட்டு வெளியே போகக்கூடாது. புரிஞ்சுதா? போ. சரிங்க சார். போ.
மா மா அப்பா அப்பா என்ன கண்ணம்மா? அப்பா அம்மா அம்மா என்னம்மா? அப்பா இந்த ஃபைல பிடிங்க. என்னம்மா இது? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல 2 பேரும் வந்து சேர்ந்து நில்லுங்க. வாங்க. ஆ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இரு. இருமா, நல்லா இரு. எந்திரிம்மா. எந்திரி, எந்திரி. நல்லா இரு. என்னம்மா இது? இப்ப சொல்றேன். இது நீங்க 2 பேரும் ஆசைப்பட்ட ஸ்னேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃபைல். நீங்க பேசி முடிவு பண்ணி கொடுத்த அந்த 3 ஏக்கர் லேண்ட்ல ம், நாம ஆரம்பிக்க போற தொகுப்பு வீடுகளோட அக்ரிமெண்ட். ம். இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ம். ஒளிவு மறைவு இருக்காது. நம்ம யாருக்கு எந்த அளவு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி தர போறோம், அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும், அங்க என்னென்ன வசதிகள் இருக்கும், அத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இதுல இருக்கு. வெரி குட். எப்பவுமே இந்த மாதிரி வெளிப்படையா பிசினஸ் பண்றது தான் நமக்கு நல்ல பேரை உருவாக்கி தரும். என்ன லட்சுமி சொல்ற? சரிதாங்கய்யா. அவ உங்க பொண்ணு, உங்கள மாதிரி தான் இருப்பா. 4 பேரு கேள்வி கேட்டுறக்கூடாதேங்கிற அக்கறையும் கவலையும் அவளுக்கும் இருக்கும்ல. ஜெனரல் மேனேஜர் ஆ, போதும் சரி போதும். சரி. இப்ப அடுத்து நான் என்ன சொல்ல போறேங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது என்னம்மா அது? ஜிஎம்கே தெரியாத முக்கியமான விஷயம்? ஆமாப்பா, தெரியாதுதா. உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்தை நான் முடிவு பண்ணணும்னு இருக்கேன். இப்ப சொல்றேன். ஏதோ ஒரு வேகத்துல இப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். பணத்துக்கு என்ன பண்ண போறோங்கிற யோசனை வரதுக்கு முன்னாடி பணம் வந்துச்சு. ஆரம்பிச்சிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே ஒருத்தர் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. எல்லாமே எதிர்பாராம நடந்துச்சு. ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் சந்தோஷம். இது எல்லாமே என்ன ஒரு இயல்பான மனநிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்பா. இந்த ஸ்னேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட முதல் வீட்டை ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த வீட்டுக்கு பேரு தேவா லட்சுமி, தேவலட்சுமி குடில். தேவராஜ் லக்ஷ்மி. உங்க 2 பேரோட சுருக்கம்தான் அந்த தேவலட்சுமி. எப்படி பாருக்க? நல்ல விஷயம் கண்ணம்மா. ரொம்ப தெளிவா யோசிச்சிருக்கிற. என்ன லட்சுமி சொல்ற? சரியா தானங்கய்யா இருக்கு. அப்புறம் என்ன? ஏமா, எந்த ஆசிரமத்துக்கு அதை கொடுக்கறோங்கிறத முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேம்மா. ஆனா அத முடிவு பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளவோ ஆசிரமங்கள் இருக்கு, நல்ல நல்ல பேருங்க இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சது ஜீவன் ஆஷ். ஜீவன் ஆஷா? ஆமாமா, ஜீவன் ஆஷ். ஜீவன்னா வாழ்க்கை, அது தொடக்கம். வாழ்க்கையோட முடிவு ஆஷ், சாம்பல். எல்லாரோட வாழ்க்கையோட முடிவும் கடைசில கைப்பிடி சாம்பல் தானம்மா. அதனால அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
வேண்டாம். ஏமா? வேண்டாம்னா வேண்டாம். நான் சொல்றத கேளு நீ. அப்பா, அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் சொல்றத கேளு. அந்த இடம் வேண்டாம். வேற எந்த ஆசிரமத்துக்கு வேணாலும் கூட. அந்த இடம் வேண்டாம். அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். அந்த இடத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன். விடு கைய. வேண்டாம்னு சொல்லுங்க. அந்த இடம் வேண்டாம். அந்த இடத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க. அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். அந்த இடம் வேண்டாம். அம்மா, அது என்னோட ஆசைமா. உன் ஆசை எதுவும் வேணாலும் இருக்கட்டும். அந்த இடம் வேண்டாம். வேண்டாம் 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 வேண்டாம். அம்மா, கணமா பாத்து இப்படி இப்படி அம்மா, என்னமாச்சு? மா, லட்சுமி, அப்பா, மா, மா, தூக்குமா, தூக்கு, தூக்கு. அம்மா, லட்சுமி, அப்பா, என்னப்பா ஆச்சு அம்மாக்கு? அம்மா, என்ன லட்சுமி. பாருமா. தூக்குமா, தூக்குமா. வா, வா, தூக்கு. கணமா, என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா, இது நான் கேட்க வேண்டிய கேள்விப்பா. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? என்னடா சொல்ற? இல்லப்பா, அம்மாவை நான் இப்படி பார்த்ததே இல்லை. இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது. இவ்ளோ சத்தம், இவ்ளோ கோபம், இவ்ளோ ஆக்ரோஷம். நான் சின்ன வயசுல இருந்தே இப்படி ஒரு அம்மாவை பார்த்ததே இல்லையேப்பா. ஏன்பா அந்த இடத்துக்கு போறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அம்மாடி, அது ஒண்ணு இல்லடா. அவ ஏதாவது சொன்னாள்னா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படியே விட்டுற வேண்டியதானம்மா. அது எதுக்கு நீ சீரியஸா எடுத்துக்கிற? இல்லப்பா, எனக்கு சீரியஸான மேட்டர் மாதிரி தோணுது. ஏன்பா ஏன் அந்த இடத்துக்கு போக கூடாது? அந்த இடத்துக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லுங்கப்பா. அப்ப நம்ம வேற ஆசிரமம் போலாம். ஆனா அந்த ஆசிரமத்துக்கு போக கூடாதுன்னா அதுக்கு என்னப்பா அர்த்தம்? அதுக்கு பின்னாடி என்னப்பா காரணம் இருக்கு? ஒண்ணு இல்லடா கண்ணம்மா. அதுக்குள்ள என்ன காரணம் இருக்க முடியும்? இப்போ உனக்குள்ள ஏன் இப்படி ஒரு கேள்வி? இல்லப்பா, மனசுங்கிறது ஒரு ஊடகம் மாதிரி. அதுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் போகும். ஆனா அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலனா அது மனசும் இல்ல, அது ஊடகமும் இல்ல. எனக்கு தெரியணும்பா, ஏன் அங்க போக கூடாதுன்னு. கண்ணம்மா, இதுக்கு என்ன காரணம் சொல்றதுன்னு எனக்கு புரியல. வாழ்க்கையோட நீரோட்டத்துல எவ்வளவோ விஷயத்தை கடந்து வந்திருக்கிறோம். நீ சொன்ன மாதிரி மனசுன்றது ஒரு ஊடகம்தான். அதுக்குள்ள உனக்கு கேள்விகள் வர்றது நியாயம்தான். அதுக்கான பதில் கிடைக்கலன்றதுக்காக நாம நம்மளே மழுங்கிடக்கூடாது இல்லையா?
அப்பா, காரணங்கள் சொல்றது கேள்விகளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி சமாளிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. கணமா, என்னடா அப்பா கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? நான் சொல்லியிருக்கேனப்பா இது வரைக்கும். இன்னைக்குதான்ப்பா முதல் தடவையா உங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். அது கூட ஒரு விஷயத்தை யோசனை பண்ணீங்களாப்பா? உங்க முகம் பார்த்து என்னால எந்த கேள்வியும் கேட்க முடியலப்பா. ஆனா உள்ளுக்குள்ள வலி இருக்குப்பா. வலி, பெயின். அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான்ப்பா தெரியும். நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. பா, ஒரே ஒரு கேள்வி கேக்கட்டா? அது உங்க மனசுக்கு குத்தலா கூட இருக்கட்டும். ஆனா அந்த கேள்வியை நான் கேக்குறேன்ப்பா. நான் தொட்டில் குழந்தையாப்பா?